வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாபிக் உள்ள போவோம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிரக சேர்க்கை அப்படின்ற அடிப்படை. இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா புதன் ப்ளஸ் கிரகங்கள், புதனுடன் சேரும் கிரகங்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக ஒரு ஹெட்ஸ்அப்பு, ஒரு முன்னுரை என்ன அப்படின்னா, இப்போ சொல்ல போகிறது எல்லாமே காரகத்துவங்கள் அடிப்படையில் சேர்த்து பார்த்துக்கங்க. உங்களுடைய குணாதிசயத்தோட மேட்ச் பண்ணி பாருங்கள். ஆதிபத்தியம் பிறந்த பிறகுதான் ஆதிபத்தியத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. ஆதிபத்தியம்னா என்ன, காரகத்துவம்னா என்ன அப்படின்னா, புதன் எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டு பலனையும் தன்னோட காரகங்கள் வழியாக சேர்த்து கொடுக்கும் அப்படின்றது அடிப்படை. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு புதன் மிதுன லக்னமாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். புதன் 4ஆம் அதிபதியாக வருவார், லக்னாதிபதியாக வருவார். அந்த புதன் மிதுன லக்னமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையில் புதன் வேலை செய்வார். உங்களுக்கு வீடை கூட கொடுப்பார். வீடு, வாகனம், அம்மாவிடம் அன்பு, இது எல்லாமே புதன் தான் கொடுத்தாகணும். உங்கள் சுகம் எல்லாமே புதன் தான் கொடுத்தாகணும். ஆதிபத்திய அடிப்படையில், காரக அடிப்படையில் தான் இப்போ பார்க்குறோம். அதனால் இது பொது பலன் மட்டுமே அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் ஒரு சில பேர் கால் பண்ணுறீங்க, ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. குருவும் இப்போ ஒரு சனியுடன் கிரகங்களில் சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்ன 11ஆம் வீட்டில் சேர்ந்து இருக்கலாம்னு எல்லா ஜோசியர்களும் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்க. 11ஆம் வீடு என்பது ஆதிபத்தியம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இங்கே நான் ஆதிபத்தியத்தை பற்றி பேசலை. சரி, புதன் யார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட் புதன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளானட்டு. புதனுடன் குரு, சனி, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், சந்திரன், ராகு, கேது. 1 2 3 4 5 6 7 8 புதனுடன் 8 கிரகங்களும். சரி, புதனை பற்றினா உங்களுக்கு என்ன தோணுது? முதல்ல ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு புத்திகாரகன். அதுக்கப்புறமா தான் மிச்சம் எல்லாமே. உங்களுடைய புத்தியை செயல்படுத்துவது, புத்தி கூர்மையை கொடுப்பது, புத்தியை வைத்து உங்களை பிழைக்க வைப்பது எல்லாமே புதன் தான். சரி, இங்கே வழியாக இருக்கக்கூடிய ஒரு சில அமைப்புகளை நான் தவறுன்னு சொல்கிறேன். சனி இந்த ஆன்மீக கிரகம் கிடையாது. சனி ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேக பிராணி, இதெல்லாம் ஓகே. ஆனால் சனியோடைய முதல் என்னென்னா ஒரு தேடல் கிரகம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி இங்கே புதன் புத்தியை கூர்மை செய்யும் ஒரு கிரகம், எதையும் புரிந்து கொள்ளும் அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதையும் புரிந்து கொள்ளும் அமைப்பை கொடுக்கக்கூடிய கிரகம். முக்கியமாக புதன் ஜோதிட கிரகம் கிடையாது. வெகு முக்கியமாக புதன் சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா, இல்லை புதன் சனியால் பார்க்கப்பட்டிருக்கு, சனியுடன் சேர்ந்துருக்குன்னா ஜோதிடத்தை புரிந்து கொள்ளும் ஞானம் படைத்தவர்கள்னு அர்த்தம். புதன் தான் ஜோசியத்தை கொடுத்ததுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப தப்பு. புதன் ஜோதிட கிரகம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், கிடையாது. ஏன்னு வாதாடுவீங்க? அதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது, போய் எடுத்து பாருங்க. புரியுதுங்களா? ஒரு ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு புதன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். புரியுதுங்களா? புதன் நன்றாக இருக்கும். ஆடிட்டராக இருக்கிறவங்க ஜோசியை கற்றுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஐடியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே புதன் நல்லாயிருக்கும், அவங்களுக்கெல்லாம் ஜோசியம் கற்றுக்கணுன்ற அமைப்பு கிடையாது. ஸோ எந்த துறையில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த துறையில் ஞானம் வளர்ப்பது மட்டும்தான் புதனே தவிர புதன் ஒரு ஜோதிட கிரகம் கிடையாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ எது வழியாக ஜோதிடம் வருது? 8ஆம் வீடு வழியாக, 6ஆம் வீடு வழியாக, மறைவு ஸ்தானங்கள் வழியாக ஜோதிடம் வரும். சந்திர கேந்திரத்தில் புதன் இருக்கும்போது இன்னும் ஞானம் வளரும். சரியா? அதனால் மறுபடியும் சொல்கிறேன், புதன் புத்திக்காரகன், புத்தியை கூர்மைப்படுத்தும் அமைப்பு உடையவன், எதையும் புரிந்து கொள்ளும் தன்மை கொடுக்கக்கூடியது புதன் தான். புதன் குருவோட சேரலாமா? சேரவே கூடாது.
சேரக்கூடாது. சேர்ந்தா ஆர்வம் நல்லா வரும், அவ்வளோதான். ஞானக்காரன், அதாவது ஆன்மீகம். குரு வந்து ஆன்மீக கிரகம், எதிலும் நன்னடத்தை நன்னெறி அப்படின்னு சொல்கிற கிரகம். ஸோ அப்போ இந்த குரு வந்து என்ன பண்ணுன்னா, ஆன்மீகத்துடன் கொஞ்சோண்டு 8ஆம் பாவகம் வழியாக வந்த ஜோதிடத்தை புரிந்து கொண்ட புதன், நல்ல வார்த்தை ரொம்ப தெளிவாக பிரயோகப்படும், கொஞ்சோண்டு ஜோதிட ஞானத்தை 8ஆம் வீடு வழியாக புரிந்து கொண்ட புதன் குருவுடன் சேர்ந்திருக்கும் போதோ குருவுடன் பார்த்திருக்கும் போதோ அப்படியே கோவிலுக்கு போய் பரிகார அமைப்பெல்லாம் நல்லா செய்வார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுதான் இங்கே புதனும் குருவும். நான் சொல்கிறது பலிக்கும் போ. 2ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டார்னா இன்னும் மோசம். நான் சொல்கிறது பலிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன். அது அந்த காரக அமைப்பு புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளும் அமைப்பு, ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளும் அமைப்பு, நல்லா புரிஞ்சு, நன்னெறியை புரிந்து கொள்ளும் அமைப்பு, பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதை புரிந்து கொள்ளும் அமைப்பு புதன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குருவுடன் சனி, குருவும் சனியும் சேர்ந்து இருக்கணும் சார், சூப்பர், சேர்ந்து இருக்கணும். லக்னத்தை பொறுத்து சில சமயத்தில் சேரலாமா வேணாமான்றது அடுத்த அடிப்படை, ஆதிபத்தியம் பிறந்ததுக்கு அப்புறம். ஆனால் காரக ரீதியில் புதனும் சனியும் சேர்ந்து இருப்பது, புதன் சனி பார்ப்பது, சனி புதனை பார்ப்பது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எதிலும் தேடல் கிரகம். இதனால் என்ன நடக்குது, இதனால் என்ன நடக்குதுன்னு ஒரு தேடல் தேடுறாங்க பார்த்தீங்களா, அந்த தேடலுக்கு உண்டான விடையை புரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுப்பார் புதன். நல்லா புரிஞ்சுங்க, புரிந்து கொள்ளும் அளவுக்கு புத்தி கூர்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் சனியும் புதனும் தொடர்ந்து சேர்ந்து இருக்கிறது பார்க்கறது உண்மையிலேயே நல்லது. நான் மட்டும்தான் சனியும் புதனும் சேரலான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், மாற குத்தி குத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து ஒரு சில சமயத்தில் வந்து கசப்பாக இருந்தாலும் உண்மை அதுதான். சேர்ந்து இருக்கிறவங்கள பாருங்கள், எனக்கு நிறைய பேர் தெரியும், பல ஆடிட்டருங்கள் புதன் சனி சேர்ந்துருக்காங்க. புதன் சனி சேர்ந்திருக்கிறவர்கள் மிகப்பெரிய சரியான பகுத்தறிவார்கள். விஞ்ஞானிகளுக்கு புதன் சனி சேர்ந்திருக்கும், கேதுவோடு சேர்ந்திருக்கும். புதனும் கேதுவும் சேர்ந்து சனி பார்க்கப்படும், கண்டுபிடிக்க அமைப்பு விஞ்ஞானி அமைப்புகள். புதன் செவ்வாய் சேரக்கூடாது, சேரவே கூடாது. என்னை பொறுத்த மட்டும் சேரவே கூடாது. ஏன் சேரக்கூடாது? ஒரு விஷயத்தை இந்த புதனும் சனியும் சேர்ந்து இருக்கும்பொழுது நல்லா புரிஞ்சுக்கங்க, புதனும் சனியும் சேர்ந்து இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தில் ஒரு தேடல் வரும். அந்த தேடலை நிதானமாக நிறுத்தி பொறுமையாக தெரிந்து கொள்ளும் எண்ணத்தை இந்த புதன் அடைவார். சனியுடன் சேர்ந்திருக்கும் பொழுது அந்த பொறுமை இருக்கும். ஏன்னா அந்த பொறுமையை சனி கொடுப்பார். சனி மந்த கிரகம், பொறுமையாக தான் போகும், அதனால் அதை கொடுப்பார். ஆனால் புதனும் செவ்வாயும் சேரும்போது பொறுமையே இருக்காது. அவசரப்பட்டு பேசுதல், அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்யுதல், அவசரப்பட்டு புத்தியில் அவசரம் ஏறி ஒரு விஷயத்தை செய்யுதல். உதாரணத்துக்கு புதன் வந்து லக்னத்தில் உட்காந்து 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குறார். புதன் லக்னத்தில் உட்காந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். கடுமையான அவசரக்காரர். ஒரு விஷயத்தை ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணுவாங்க இல்லையா? 8ஆம் அதிபதியாக புதன் வந்துருச்சா இன்னும் மோசம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புரியும். அவசரப்பட்டு ஒரு சில விஷயத்தை செய்யக்கூடிய செவ்வாய் புத்திக்காரகனாகிய புதனுக்கு இருக்கும்பொழுது அங்கே பொறுமை இருக்காது. புதன் சனியில் பொறுமை இருக்கும், புதன் செவ்வாயில் பொறுமை இருக்காது. புதன் சூரியன் புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சில இடங்களில் இருக்கும்பொழுது தான் புதாதித்ய யோகம். 365 நாளில் கிட்டத்தட்ட 360 நாள் புதனும் சூரியனும் சேர்ந்துனே தான் இருப்பாங்க. புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது. ஆனால் 1 டிகிரியில் சூரியனிடம் புதன் ஒரே டிகிரியில் சேர்ந்திருக்கும்போது 1 டிகிரியில் சேர்ந்திருக்கும்போது கொஞ்சம் அஸ்தமனம் ஆகிறதை உணர்ந்து இருக்கேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அது அந்த இடத்துல அஸ்தமனம் ஆவதை உணர்ந்து இருக்கேன். இங்கே 2 பேரும் சேர்றது ஒரு நல்ல விஷயந்தான். பெரும்பாலும் சேர்ந்துருக்கும், புதாதித்ய யோகம்னு சொல்லுவோம். அந்த சூரியனிடம் புதனுக்கு அஸ்தமன தோஷம் கிடையாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2ம் ஒரு நல்ல அமைப்பு. புதனும் சுக்கிரனும் சேர்வது நண்பர்கள் அவங்களுக்குள்ள சேர்றாங்கன்ற அடிப்படை. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, புத்தியில் சுக்கிரனுடைய எண்ணங்கள் திணிக்கப்படும். எப்பவுமே லக்ஸரியாக இருக்கணும், நமக்கு லக்ஸரியாக இருக்கணும், வாங்கினா நமக்கு சாதாரண மாருதி 800 மாருதி ஸ்விஃப்ட் எல்லாம் புதனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கிறவன் வாங்கவே மாட்டான், பிடிக்காது. அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக இருக்கிற கார் பிடிக்கவே பிடிக்காது. வாங்கினா லக்ஸரியாக வாங்கணுன்ற எண்ணத்தை கொடுப்பார்.
ஒரு வீடு வாங்கினாலும் லக்ஸரியாக வாங்கணுன்ற எண்ணத்தை இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிற அமைப்புகள் கொடுக்கும். பழைய வீட்டுக்கு எண்ணம் கொடுக்காது. ஆதிபத்தியம் பிறந்த பிறகு தான் மற்றது. பட் இப்போ சொல்கிறது எல்லாமே காரக அடிப்படையில். பழைய வீடு தான் உங்கள் தலையில் எழுதி வச்சிருக்குன்னா 4ஆம் வீட்டை பார்த்துருங்க. புரியுதுங்களா? ஆனால் எண்ணம் வேறு, நான் சொல்வது வேறு. நான் சொல்கிறது உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸோட உங்களுடைய குணாதிசயத்தோட பொருத்தி பாருங்கள். ஸோ இங்கே புதனும் சுக்கிரனும் சேரலாம், தப்பு இல்லை. புதனும் சந்திரனும் சேரக்கூடாது, சேரவே கூடாது. ஏன் சார் சேரக்கூடாது? புதனும் சந்திரனும் சேர்றாருன்னா சந்திரன் அமாவாசையை நோக்கி போகிறார், இல்லை அமாவாசையிலேருந்து வெளியில் வந்திருக்கார். ஒளி இல்லாத சந்திரன் அமைப்பு. மனம் ஒளி இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த மனம் பலவீனமாக இருக்கும் பொழுது புத்தி வேலை செய்யாது, வேலை செய்யாது. இதுதான் உண்மை. அதாவது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? புதனும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க, மனமும் புத்திக்கும் நடுவில் ஒரு போராட்டமே இருக்கும். மனசு ஒன்று சொல்லும், புத்தி ஒன்று செய்யும். புத்தி ஒன்று சொல்லும், மனசு ஒன்று செய்யும். ரெண்டுத்துக்கும் மத்தியில் எண்ணத்தை மாற்றிட்டு எண்ணத்தை செய்யறதுன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒளியை பொறுத்து அப்படின்னு ஒரு வளர்பிறையாக போகும் பொழுது, வளர்பிறையில் புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு அமைப்பாகும். தேய்பிறையில் புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கும் பொழுது ஒரு அமைப்பாகவும் செயல்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதிபத்தியத்தை கொண்டு வரல, காரகத்துவம் மட்டும்தான். என்னுடைய முறை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற முறை மனோகாரகத்துவ முறை. இந்த மனோகாரகத்துவ முறைன்றது மனதையும் புத்தியையும் இயக்கக்கூடியது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் ஜோதிடம், 6 அறிவுக்கு உட்பட்டது தான் ஜோதிடம்னு சொல்கிறேன். இங்கே குழி இருக்குது, நீ அந்த சைடு போனால் நல்லதில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க. ஏன்னா உங்கள் புத்தி செயல்படுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மீறி போனீங்கன்னா ஒன்று நீங்கள் ஜோசியத்தை நம்பலை, இல்லை ஜோசியக்காரனை நம்பலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல புதனும் சந்திரனும் சேர்வது நல்ல அமைப்பு கிடையாது. பகைவர்கள். நல்ல எண்ணத்தை கொடுக்க மாட்டார்கள், நன்னெறியை கொடுக்க மாட்டாங்க. இதான் உண்மை. நன்னெறி அங்கே வராது. ஆதிபத்தியத்தை பொறுத்து அடுத்த அமைப்புகள். புதனும் ராகுவும் சேரக்கூடாது, கடுமையான பிரச்சனை. புதனும் ராகுவும் சேருவது என்னை பொறுத்தவரை நல்லது இல்லை. அப்படி சேர்கிறார்கள் என்றால் குருவோடைய பார்வை அல்லது சந்திர அதியோகம் இருப்பது கண்டிப்பாக இல்லை. அந்த இடத்துல சுக்கிரன் கூட சேரக்கூடாது. ஏன்னா அங்கே சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க. யாராவது ஒளி பொருந்திய சந்திரன் பார்க்கறதும் இல்லை குரு பார்க்கறது மட்டும்தான் விதிவிலக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் பாருங்கள், புதனும் ராகுவும் சேர்ந்துருக்கிறவங்க நல்லா படிப்பாங்க. ராகு தசை வரும்போது, புதன் தசை வரும்போது கொஞ்சம் ஆட்டங்கணும். ஏன்னா புதனும் ராகும் எத்தனை டிகிரிக்குள் இணைந்திருக்கிறார்கள்? 8, நான் இங்கே 10 டிகிரி, 6 டிகிரி, 10 டிகிரி, 13 டிகிரி, 16 டிகிரி அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அதுக்குள்ளே, அந்த அமைப்புகளுக்குள்ளே நான் அதை பார்ப்பேன். ஸோ அந்த அடிப்படையில் புதனும் ராகுவும் சேர்ந்து இருப்பது நல்லது கிடையாது. ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கப்படணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. புதனும் ராகுவும் 8ஆம் இடத்தில் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா ஜக்கமாக வந்திருக்கான்றவங்க தான் அவங்க. இதான் உண்மை. அந்த ராகு தசை வரும்போது இல்லாத விஷயத்தை இருப்பதாக காமித்து செயல்படுத்தி கொள்வது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. புதனும் கேதுவும் சேரலாம், சூப்பர். புதனும் கேதுவும் சேரும்பொழுது அந்த இடத்துல ஒரு உன்னதமான ஒரு அமைப்பு வரும். அதாவது நிபுணன் அப்படின்றது புதனும் கேதுவும் சேரும். புதன் நிபுணன் இல்லை. ஸோ அப்போ அந்த புதனும் கேதுவும் சேரும் பொழுது அது கிட்டத்தட்ட விஞ்ஞானத்தன்மை, புதனுடைய புத்தி கூர்மையை இன்னும் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த கேது கொடுப்பார். ஸோ அப்போ புதனும் கேதுவும் சேர்வது சூட்சம வலு கிடையாது. ஆனால் புதனுடைய புத்தி கூர்மையை ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இன்னும் ஆராய் புதனும் சனியும் சேருவதில் 60% புதனும் கேதுவும் சேர்றதில் இருக்கும். அந்த அடிப்படை எதிலும் ஒரு விஞ்ஞான பூர்வமாக அணுக வேண்டும் என்ற எண்ணத்தை புதனும் கேதுவும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரகத்துவங்கள் வழியாக பிரித்து பாருங்கள், எல்லாமே புரியும். அடுத்ததில் இன்னொரு கிரகத்தை வச்சு பார்ப்போம். சரியா? நன்றி நண்பர்களே.